மறந்து வாழ்வதற்கு யார் காரணம்?
அண்ணா அப்பா நீ குடி சீக்கிரத்தில் சேர்த்து விடுவாய். நீ சேர்த்து விடுவாய். அண்மையை சேர்த்துடுவாய். சேர்த்து விடுவாய். ஏய் அக்கண்டா வேகமா பேசுறேன். சேர்த்து விடுவாய். ஏய் ஐயா ஏடா வா. என் மகனை என்ன பேசி போறீங்க? நல்லா போய் வந்துக்கிறேன். ஏய் என்னடா வாடா ஏய் ஏய் நீ கேள்வி ஒழுங்கா கேளு. மாத்தி விடாத. இல்லடா நான் விடவே காதுக்கு சித்தமாக கேளு. சரி கேளு. கரெக்டா பதில் சொல்லணும். ஏய் நான் ஒழுங்கா தெளிவா சொல்றேன் நீ கேளு. எங்க போய் வர? வெளிநாடு படிக்க போறேன். வெளிநாடு போய் வர. ஆமாடா. பட்ட படிப்புடா புடிச்சு கீஸ்டியா? டேய் 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 என்ன? என்னடா எதுக்கு போய் கிறிஸ்டியா சொல்ற? சர்டிபிகேட் வரும்போது கீஸ் தான கொடுப்பாங்க. நான் கேக்குற கேள்வி கரெக்டா பதில் வரணும். சரி. பதில் வரல வரல. உனக்கு ஒரு அடி ஓப்பனுக்கு நாலு அடிக்கும். டேய் இங்க நான் உட்கார்ந்து உள்ள போறேன்னு பார்த்தேன். அதுதான் அவனுக்கு ஒரு அடி. பட்டு படிக்க வைக்கிறது யாரு? அப்பா அப்பா. அதனால தான் நாலு அடி எக்ஸ்ட்ரா ஆகும். சரி கேளுப்பா. கரெக்டா வரணும். பதில் என்ன? ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல நீ பட்ட நான் பட்டேன்னா டேய் 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 ஓ நீ கேட்க கேள்வி என்ன சிந்திக்க வைக்கிறது. நல்லா சித்தி கீ போடு. அதுலடா என் சிந்தனையை தூண்டுகிறது. வெளிநாடு போய் வந்துக்கிறிய ஏய் நீ கேள்வி மீட்டு கேளு. ஒன் சும்மா கேள்வி கேளு. அன்சுமார் ஆமா கேளு. ஒரு ஊர்ல நீ பட்ட நான் பட்டேன்னா ஒரு ஊர்ல நீ போட்ட நான் போட்டு இருந்தான். நீ பட்ட ஊருக்கு போட்டான். நீ போட்ட ஊருக்கு போயிட்டான். இருக்கிறது யாரு? இருக்குது யாரு? டேய் இந்த கேள்விக்கு என்னால் விடை கூற முடியாது. என் நாட்டு தளபதி என் தந்தைக்கு முன்னும் ஒத்தவர். அவரை கேட்டு தெரிந்து கொள்ளுமா? ஒரு மயிலும் புடுங்க மாட்டான். என்னடா டேய் ஏண்டா முன்பு நேரத்திலே என் தந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டது. மாத்தான் வந்தாங்க பழையெழுத்து அவரை ஓர பண்ணி வச்சார். சாபாதி விஷா கொடி அவர்கள் அவரை பார்த்து நீ வீட்டு காலை வச்சுக்கிறான். எப்பா ஓடிங்க நான் அப்போ டேய் அவர் கேளு சொல்லுறது கேளு கேளு. பரவாயில்ல. நீ கரெக்டா சொல்லுவியா? கரெக்டா பதில் வருமா என்ன? கரெக்டான பதில். எச்சகாலம் ஆயிடா நீ. கரெக்டா பதில் வரணும். ஒரு ஊர்ல நீ போட்ட நான் போட்டேன்னா நீ பட்ட ஊருக்கு கூட இருக்குது யாரு? நான் போட்டேங்கிறான். நீ பட்ட கிடையாது கதா நீ. கரெக்டா பதில் சொன்ன. ஐயா சேர்த்து குடி. ஐயா எனக்கு ஒரு சந்தேகங்க. ஏய் வாடா மனிதன் வாழ்க்கையிலே சந்தேகம் பிரதிபட்டால் வாழ்க்கையே சிறப்பாக இருக்காது. நடக்க முடியாது. முன்னேற்றம் அடைய முடியாது. ஒத்துக்காது. ஆமா கேளுடா. கேளு. நான் கேக்குற கேள்விக்கு தகுந்த பதில் சொல்லிட்டா நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு 500 ரூபாய் நான் தரேன். நீ தர அப்படி சொல்லல அதுக்கு தகுந்த பதில் வேணும்னா அவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு தான் எனக்கு ஆகணும். யாரு அமர்ந்த தாய்மார் எல்லாமே ஆமா. மக்கள் கூட்டம் ஆமா. இதானே யார் வேணாலும் சொல்லலாம். நீ கேள்வி கேளுடா. கேளுடா. கேளு. மடியே இல்லாத பஸ் மடியே இல்லாத பசு கையே இல்லாதவன் பால கறங்குறான். ஐயே இல்லாத பாலை கறக்கிறான். அத வாயே இல்லாதவன் குடிக்கிறான். அத வாயை குடிக்கிறான். அது என்ன? அது என்ன? ஏய் பரவாயில்லடா இவனை கூட கேட்கறான். நல்ல கேள்வி தான். டேய் டேய் மீண்டும் கேளு கேளு கேளுடா. கேளு. மடியே இல்லாத பஸ் மடியே இல்லாத பசு கையே இல்லாதவன் பால கறங்குறான். கையே இல்லாதவன் பாலை கறக்கிறான். அத வாயே இல்லாதவன் குடிக்கிறான். அது வாயை குடிக்கிறான். அது என்ன? அது என்ன? என்னடா இது? ஏய் எனக்கு தெரியல. நல்லபடி கேளு. இதுக்கு தகுந்த பதில் வேணும்னா விடிற வரைக்கும் நாடகம் கண் வைத்து பாருங்க. அதுக்கு தகுந்த பதில் நான் வரைக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன். அவன் என்ன போய் சேர்ந்துக்கிறான் அவன்? எத்தனை மாசம்? சரி உங்கள் திருக்கரத்தினால் இந்த நாட்டை முடிசூட்டி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆகட்டவேன். தென்னாட்டு மக்களை மன்னருக்கு வயது முதல காரணத்தினால் இனி முதல் கொண்டு நாட்டுக்கு மன்னராக திகழக்கூடியவர் இதோ இளவரசர் சத்துவன் அவர்களே. மன்னர் சத்துவன். ஏய் எங்கிருந்தா வர வந்தாய்? விடப்பட்ட நாட்டுக்கு என் தந்தை உன் விடத்தை பொறை கொடுத்தால் சரபல அர்த்தம் போய் போய் ஆயிருக்க உன் தரத்தை எனக்கு மணிமு செய்யலாம். நினைத்தால வெட்கம் தேவரை அவமானம் போய் போய் அப்பல
போடாதீங்க. ஆமா, நம்ம 10 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்கணுமே, அது எங்கடா வைக்கிறோம்? நெத்தில திலகமா வைக்கிறோம். நெத்தில திலகமா வைக்கிறோம். அதுவே 100 ரூபாய் கொடுத்து நம்ம செருப்பு வாங்கணுமே, அது எங்கடா வரும்? வாயற்படி வெளியில அனாண்ட வர்றோம். அந்த செருப்பு சமண்டாவே அவன் யார்? என்னுடைய நாட்டுக்கு பஞ்சம் பயிர்ப்பதற்காக வந்தவன். அவனுக்கு பாவம் பார்த்து என்னுடைய கடவுளை தளபதி பட்டம் கொடுத்தாரு. அவனுடைய கரத்தாலே என்னுடைய பிள்ளைக்கு மணிமுடி சுட்டி வைப்பதா? கூடவே கூடாது. டேய், நான் காலால் இருக்கக்கூடிய வேலையை அவன் கரத்தால் செய்யக்கூடியவன்டா. கால் தூசம் உண்டவன். அப்பா சொல்லுங்கப்பா, நம்முடைய தளபதியார் யார்? தளபதியார் யாரு? நம் நாட்டு முதுகெலும்பு பரிபரம் வைத்தல் நன்றி கிளம்பி சொல்வார்கள். அப்படிப்பட்ட தளபதியாரை பார்த்து இனிவா பேசுகிறாயே. இருந்தாலும் உன்னை வளர்த்தது அவர்தான்டா. அவர்தான். ஆமா, அப்படிப்பட்ட தளபதியாரை பார்த்து இனிவா பேசுகிறாயே. மன்னிப்பு கேளுப்பா. அப்பா நிறுத்துக்கப்பா. ஒரு நாட்டுக்கே சொந்தக்காரன், ஒரு நாட்டு இளவரசன், நீங்கள் பட்ட மகன் இந்த பாவி என்ன தவறு செய்துவிட்டு போயும் அந்த தலைமைகள் நான் வருவதா, மன்னிப்பு கேட்பதா? ஒரு காலம் முடியாத தந்தையே, நான் செத்தாலும் சரி, நான் வாழ்ந்தாலும் சரி, அந்த தலைமைக்காரில் மன்னிப்பு கேட்க முடியாது, முடியாது. அப்படி வார்த்தை இது வார்த்தை இதுதான் கழிச்சு ஏதோ என்னுடைய மகன் சின்ன தெரியவன், உலக அனுபவம் தெரியாதவன், அவன் அறியாமல் தெரியவன் பேசிவிட்டான். அவன் பேசியதை நீங்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். மன்னித்து விட்டேன். மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் என் மகன் தவறுக்காக நான் பின்னிப்பு கேட்கிறேன். அரசே, மலை எங்கே, இந்த மனு எங்கே, இந்த கோபுரம் எங்கே, இந்த குப்பமேடு எங்கே? ஒரு கோபுரம் இந்த குப்பமேட்டிடம் தலை வழங்குவதா? அண்ணா, ஒரு சிறு குழந்தையாகப்பட்டது மடி மீது தவளனருக்கு மலம் கழித்து விட்டால் அந்த துணையை அறுத்து விடுகிறோமா? இல்லையே, மலத்தை கழுவிவிட்டு அக்குழந்தையை வாரியல்லவா அடைத்துக் கொள்கிறோம். அதை பொறுத்து இளவரசனை மன்னித்து விட்டேன். நான் மன்னித்து விட்டேன். எதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். இல்லை, மறப்போம் மன்னிப்போம் மனப்பான்மையோடு விட்டு கொடுக்கிறேன். என் மகனுக்கு நானே என் கருத்தா முடிச்சு வைக்கிறேன். நாட்டு மக்களே, இதனால் வரை இந்த சத்தியமணி நாட்டை நான் அரசாட்சி செய்து வந்தேன். நான் அரசாட்சி செய்யும் நேரத்தில் நீங்கள் எல்லோரும் எனக்காக எப்படி ஒத்துழைப்பு நல்லா கொடுத்தீர்களோ, அதே போல் இன்று முதல் இந்நாட்டு மன்னனாக திகழ வேண்டிய என் மகன் தத்துவனுக்கு உங்கள் ஒத்துழைப்பும் நல்ல ஆதரவும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன்னிலையில் இந்த நாட்டை ஒப்படைக்கிறேன். என் மனத்தில் இருந்த பாரு எனக்கு வச்சிருந்தேன். பார்க்கணும் ஆசைப்பட்டேன், செய்து முடிச்சுட்டேன். இனிமேல் நாட்டில் எனக்கு என்ன வேலை இருக்கிறது? அதனால நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். காசி யாத்திரை. பொதுவா கோயிலுக்கு போனா குடும்பத்தோடு போனா புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நாட்டை என் மகனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறேன். அவனோ நாட்டு மக்களை கண்காணிக்கும் பொறுப்பு ஏற்பட்டு ஆகியா இருப்பதோ என் மனைவி மட்டும்தான். ஆகினால என் மனைவி ஆட்சிக்கு போறா. இந்த சத்தியபுர நாட்டை கடல் அலையை காப்பது போல், உடல் உயிரை காப்பது போல், கண்ணை காப்பது போல் இந்த நாட்டையும் இந்த நாட்டு காப்பது கடமை வருகின்றேன். நீங்கள் இருவரும் துணையாக இருந்தால் உனக்கு எனக்கு தேவை இந்த நாடு, எனக்கு தேவை பதவி, எனக்கு தேவை பட்டம், எனக்கு தேவை பணம். நல்லவனா நடந்துகிட்ட சிறப்பு
மண்ணா பிஞ்சு போகும் ஆண்டி மாலை செருப்பு 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 பிடி போடுமா ஏய், அது கூட ஆண்டி பாளையம் செருப்பு நம்பியும் கிடக்குது பாரு வச்சியா ஆண்டி பாளையம் பாரு அதுக்கு பாரு செருப்பு அதனால தான் சொன்னாங்க செருப்பே கையில் தான் வச்சுக்கிறேன் அங்கே வச்சுக்கிறேன் ஏய், இந்த ஆண்டி பாளையத்துல செருப்பு மிஞ்சுதா இந்த ஆணவ சிறப்பு மிஞ்சுதா ஆமா சிறப்பு மிஞ்சுதா செருப்பு மிஞ்சுதா காட்டுறோம் ஐயா பாரு கண்டுபிடிச்சேன் யார் பாருது யார் பாருது நாவெல்லாம் பால் கொடுங்க பாடிக்கலாம் பாரு வாய் அடிக்கிறேன் வாய் கட்டு வந்தது யாரு கிட்ட வச்சுக்கிறான் சவுண்டாமா ஏன்னா எல்லாம் ரேடு ஒரு வருஷம் சொத்துலாம் ஜப்தி என்ன வாப்பா அண்ணா உனக்கு என்ன சமாச்சாரம் என்ன நீ ஒண்ணும் இங்கே இருக்கிறா நான் ஒன்றும் சாவலன்றியா யாஜாபி சொல்ல நீ போறேன் கேட்ட கேள்வி எப்படின்னா நம்ம தின்னா கூட ஓ ஏன்டா அது கேட்குது என்ன என்ன அழுவுறா எனக்கு கூறு விடுறாங்க ஆடா இந்த காலத்துல ஒண்ணு நீ போற ஓட்டலையாங்கடா ஏன்டா இருக்கு நீ என்ன பண்ற யாரா திரும்பி ஓடி போய் பெட்ரோல் பங்க்ல 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வீட்டு மேல ஊத்தி வத்தி குத்தி கிஞ்சி எழுந்து போட்டான் அப்படி நடிச்சல் குடும்பம்ட்டா ஆடா பெரிய நாளா இருக்கு மாதிரி நாங்க அடிச்சாருனா முடிஞ்சுன்னு அவ்வளோ ஆக்குறா அது மட்டும் இல்ல கட்டு கட்டா கட்டு உனக்கு பணம் எவ்வளவு வேணும் கட்டு கட்டா 2 பேர் பையில பீடி கட்டு வச்சுக்கிறானுங்க பணம் கட்டுனா பண்ண கட்டு மாலை போட்டு போடுப்பா போடுங்க மாலை போட்டேன் இனிமே நீ நம்ம பாலு சரிப்பா நீ வாயே திறக்கூடாது வாய் திறல அப்போ என்ன திறந்துச்சு எப்ப தெரியுமா வாய் திறக்கணும் எப்போ காலைல போய் தேடி பார்த்து கிடைக்கலாம் கூட பாபு ஹோட்டல 2 இட்லி கடிச்சா நீங்க தான் வாய் திறக்கணும் சரிப்பா சரியா ஆகட்டும்பா நான் சொல்றேன் கட்டிட்டு மாதிரி பார்த்தா வாய தாட வாய் தரங்க மாட்டாங்க போன யாரு அவன் ஆமாத்திமான ஆளு கட்டிட்டேன் ஏய் ஜானா பசங்க அம்மலாமே போட வேடா பசு ஏய் அம்மலாமே போட வேடா பசு ஏய் அம்மா வந்து வாரி மூடுறா தப்புனே கண்ணிரண்டா அடே கண்ணிரண்டா சரியா தப்பா பசு கைடா மாலியா மத்த கைடா மாலியா மத்த கைடா நீ மத்த கைடா வானா போது வாழ விடாது 4 அடுக்கு மாடி கட்டி தர கட்டுக்கட்டா பண்ணு தரேன்டா கண்ணு ரெண்டு தெரியாது பாக்கணும் உனக்கு கால்ரா வந்து வாரி போட கப்புனா யார் மண்ணா ஆமா நான் உன்ன மாலை மாதிரி கேட்பேன் இல்ல இல்ல ஓட்டி என்ன பேசுறீங்க இவ்வளவு பேர் சபையில சபையில ஆ, எவ்வளவு ஒரு அசிங்கம் இருக்கு ஆமா இல்ல மாட்டி சொல்லி போட்டு வச்சு ஆமா ஒரு நாள் ஐயோ 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 இதான் மாய் ஒதுக்கு கூத்த பொண்ணாக்கிட்டா கட்டி பழகிற மாதிரி பழகிறாங்கப்பா காலை பின்வை கூடாது பள்ளத்தை வெட்டினார் வெட்டை வெட்டினார் குட்டுமன் அடிச்சா நம்ம கூட பண்ணலாம் கொண்டாடி தாலி அழகனம்மா சந்திக்கிறேன் இந்த கதையை கட்சிவா முடிக்க வேண்டும் அந்தரங்க நாயகி ஆசை காதலி கச்சலையை சந்திக்கிறேன் இந்த கதையை முடிக்கிறேன் கச்சலையை சந்திக்கிறேன் இந்த கதையை முடிக்கிறேன் கச்சலையை சந்திக்கிறேன் கதையை முடிக்கிறேன்